நவீன் மெக்கு 97ல பிறந்திருக்காருங்க. என்ன கேட்டிருக்காருன்னா 3/11/97 டைம் 4:20 AM நாமக்கல். ஜாதகத்தில் தொழில் எப்படி இருக்கிறது? உடல் நல பிரச்சனை எப்போது குணமாகும்? ஜாதகத்தில் சொந்த வீடு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, என்ன தொழில் பண்றோம் அது நீங்க போடல. 3/11/97 3/11/97 4:20 AM. வெயிட் பண்ணுங்க. அப்படியே லைன்ல தொழில் ரிலேட்டடா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சார். வரும் இந்த 2 வாரத்துல ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு, அப்லோடும் பண்ணியாச்சு. எந்த வாரத்துல வரும்? இந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்துல வரும். அதுல எந்த காரக தொழில், எந்தெந்த தொழிலுக்கான கிரக சேர்க்கை சொல்லியிருக்கேன். சரிங்களா? சூரியன் அப்படின்னா இந்த தொழில் அப்படிங்கிறத விட, சூரியன்னா இந்தந்த கிரக இந்தந்த வேலையெல்லாம் இருக்கும். இந்த வேலை அப்படின்னா எப்படி அந்த கிரக சேர்க்கை இருக்கும்? இது சூரியன் இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் உத்தியோகம், இந்த அரசு உயர் பதவி அப்படிங்கிறது இல்ல. எந்தெந்த மெத்தட்ஸ்ல இருந்தாலும் உயர் பதவி அப்படிங்கிற மெத்தட்ஸ்ல ஒரு டீடைல்டா ஒரு வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கோம். வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சும். ஸோ இது போன்ற அமைப்புகள், அதுல விவசாயம் சார்ந்த அமைப்பு, உயர் பதவியில ஒரு அறுவை சிகிச்சை அமைப்புல ரிசர்ச் ஐஎஸ்ஆர்ல ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு போட்டிருக்கோம். அதே போல ஒரு சாதாரண ஒரு கீழ்நிலையில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிகளுடைய கிரக சேர்க்கைக்கும் அதே அமைப்பு எப்படி மாறுனுச்சுன்னா அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டிருக்கிறோம். பாருங்க. நான் கொஞ்சம் இப்போ அந்த வீடியோஸ் எடிட் பண்ணும் பொழுதே கொஞ்சம் நல்ல ஒரு பெஸ்ட் மூமெண்டா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நம்ம நல்ல வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய வீடியோ ரெடி பண்ணியிருப்போம். ஆனா நம்ம வியூஸ் போகாது. நமக்கு ஒரு நல்லா இருக்கும். சில வீடியோக்கெல்லாம் எடிட் பண்ணும் பொழுதே, ரெக்கார்ட் பண்ணும் பொழுதே சூப்பரா இன்னைக்கு நல்ல வீடியோ நம்ம ரெடி பண்ணோம் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். அது வியூஸே போகாது. இதனாலதான் நம்ம இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சிக்கெல்லாம் டீட்டெயிலா நான் போடுறது இல்லை. முன்னாடிலாம் நம்ம கன்ஃபரன்ஸா போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எனிவே நவீன் மெக் உங்களுடைய ஜாதகம் தான் வருது பாருங்க. 3/11/97 4:20 AM நாமக்கல். ஜாதகத்தில் தொழில். எஸ் பாருங்க. கன்னி லக்னம் விருச்சிக ராசி. எஸ் பாருங்க. கன்னி லக்னம் விருச்சிக ராசி. ஸோ நட்சத்திரம் அனுசம் 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை உங்களுக்கு சுக்கர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கர புத்தி இப்போ போயிட்டு இருக்கு 2026 வரைக்கும். ஜாதகத்தில் சுக்கரன் உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் அமர்ந்து செவ்வாயோடு இணைஞ்சு நிற்கிறார். சுக்கரன் 3, செவ்வாய் 1. சுக்கர தசை, சுக்கர புத்தி. சார் என்ன மாதிரியான சார் பிசினஸ்ல இருக்கிறீங்க? ஜாதகத்தில் சுக்கரன் உங்களுக்கு நல்லா தான் நிற்கிறார். ஆனா செவ்வாயோடு இணைந்து நிற்பது நன்மை கிடையாது. அண்ட் தென் சுக்கரன் குருவோட வீட்டுல அமர்ந்து நிக்குது. பரிவர்த்தனையில தான் குரு ஆட்சி. என்னதான் இருந்தாலும் இந்த செவ்வாயினோடு இணைந்த சுக்கரன் கவனமாக இருக்கணும். எப்ப வேணாலும் கழட்டி விட்டுருவாரு, பிரச்சனை கொடுப்பாரு. அங்க சுக்கரனுக்கு பகை வீடு, செவ்வாய்க்கு நட்பு வீடு. சோ இதை பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் சுக்கரன் நண்பர். சுக்கரன் ஜாதகத்தின் பாக்கியாதிபதி, செவ்வாய் அவயோகரகம் அஷ்டமாதிபதி. அப்ப செவ்வாயினுடைய பார்வை பார்த்த இடங்கள் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால சுக்கர புத்தி ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன தொழில் பண்றீங்க? இந்த வருடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல. ஆனா ஒரு தொழில்ங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 வருஷம் கழிச்சு நான் மூட போறேன் இப்படிங்கிறது தொழில் பண்றீங்க, அது லைஃப் லாங் எடுத்துட்டு போகணும். அதை கேரி ஓவர் பண்ணணும். ஓகேவா? 5 ரூபா போட்டு 500 ரூபா சம்பாதிக்கும், இதுதான் தொழில். 5 ரூபா போட்டு 55 ரூபா சம்பாதிக்கிறது தொழிலா இல்ல. அப்ப அது போன்ற அமைப்புகள்ல நம்ம செயல்படணும்னா எந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும்? இந்த ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரில நிக்குதுங்க. 3 டிகிரி 1 டிகிரி. இது தப்பு. இப்படி இருக்கக்கூடாது. நடக்கிறது சுக்கிர தசை பொருளாதாரத்தை கொடுக்கும், நிறைய செலவுகளையும் கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். ஸோ இந்த மெத்தட்ல தான் இருக்கு. ஓகேவா? எஸ். அதே இடத்துல உள்ள கேள்விதான் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. எப்ப நான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு. சொந்த வீடு கிடைக்குமா? எஸ். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து வீடு கட்டும் யோகத்தை கொடுக்கும். ஆனா செவ்வாய் உட்காந்துருக்காருல, தடைகளும் கொடுப்பார். அப்ப இதே பலன்னா உங்களுக்கு பிசினஸ்க்கும்.
பிசினஸ் பண்ண வைக்கும், தடையும் கொடுக்கும். வீடு கட்ட வைக்கும், அதை தடையும் கொடுக்கும். இந்த வருடம் சிறப்பா இருக்கு. 25, 26 ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய தொழிலும் சரி, வீடு கட்டும் யோகமும் உங்களுக்கு சிறப்பா நிக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த காலகட்டம் வீடு கட்டும் யோகம் பலமா நிக்குதா? எஸ், சூப்பர். இங்க கடன் கட்டி வச்சிடணும். அந்த அமைப்புலாம் இங்க இருக்குது. சரியா? உடல் நல பிரச்சனை எப்போது குணமாகும்? இது அடுத்த கேள்வி. சுக்கிரன் உங்களுக்கு சுக்கிர புத்தி, சுக்கிரன் வாங்கின சாரம் கேது தானே, 6ஆம் பாவம் சரியாயிடுங்க. இந்த வருட இறுதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. செப்டம்பர் வரைக்கும் ரொம்ப இருக்குன்னு கூட, செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். பயப்பட வேண்டாம். கேது 23 டிகிரி 6ஆம் இடத்தோடு சுக்கிரன் கேது சாரம் வாங்கி இருப்பது இந்த பிரச்சனைக்கான காரணம். ஸோ பயப்படாதீங்க, நல்லா ஆயிடும். சரிங்களா? நன்றி. தொழில் ரிலேட்டடா ரொம்ப கவனம். இந்த வருஷம் நல்லா இருக்கும் சார். அடுத்த 1.5 வருடங்கள் கழிச்சு எகெயின் சேஞ்சஸ் கொடுக்கும். அதனால என்ன தொழில் பண்றீங்க, எப்படி என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நன்றிங்க. சோ அடுத்ததாக மகாலட்சுமி கேட்டிருக்காங்க சென்னையில இருந்து 24/12/83 12:10 PM. செவ்வாய் திசை என்ன பலன் தரும்? மிகவும் கருத்து வேறுபாடு இருக்கு. மன வாழ்க்கையில் அடுத்து சம்பாதிப்பேனா, நல்ல பொருள் சேர்க்கை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. 24/12/83. எஸ் பாருங்க, 24/12/83 12:10 PM. 12:10 PM சென்னை. சரிங்க, பார்க்கலாங்களா? மகாலட்சுமி செவ்வாய் திசை என்ன பண்ண போகுது? ரொம்ப கருத்து வேறுபாடு இருக்கு. ரைட். மீன லக்னம் சிம்ம ராசி. பாருங்க, இதான் உங்களுடைய ஜாதகம் மகாலட்சுமி. மீன லக்னம் சிம்ம ராசி, மகம் 2ஆம் பாவம் நடந்துட்டு இருக்கிறது. சந்திர திசை செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. செவ்வாய் திசை 26. ஆமாங்க, செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த பிரச்சனைகள் கொடுக்கணும். மன உளைச்சல், அது இல்லாம அதிக பொருள் செலவு, குடும்பத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள், இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இந்த சனி பெயர்ச்சினாலதான், சனியினுடைய பார்வையினாலதான் சரியாயிடுச்சுங்க. கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்கு. அதெல்லாம் சேஞ்சஸ் ஆயிடும், பயப்பட வேண்டாம். ஓகேவா? செவ்வாய் திசை என்ன பண்ணும்? கண்டிப்பாக 7ஆம் இடத்தின் வழியாக பொருள் சேர்க்கை. பாருங்க, கணவன் மனைவி 2 பேத்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குதா? இதே போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அவர்கள் மூலமா தான் உங்களுக்கு பொருள் சேர்க்கையும் கொடுக்கும். சரியா? 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தின் வழியாக தோஷத்தை கொடுக்கல. இங்க செவ்வாய் தோஷம் 7ஆம் இடத்தின் வழியாக இல்ல, 2ஆம் இடத்திற்கு சனி சுக்கிரன் பார்வை. நல்ல வேலையா இந்த இடத்துல சனியினுடைய சேர்க்கை ஓரளவுக்கு பெட்டர். இங்க சனியும் சுக்கிரன் ரெண்டுமே பாத்தீங்கன்னாலும், ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ல மாறிடுச்சா? ஸ்கிரீன்ல கொண்டாந்து சொல்றேன், அப்பதான் பாருங்க. இங்க சனி உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்ப்பது, அதுவும் தப்பு. சுக்கிரன் அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை, அதுவும் தப்பு. அப்ப சனி சுக்கிரன், இங்க சுக்கிரன் சுபத்துவமாய் பாக்குறாரே, இல்ல, அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த பிரச்சனைக்கான காரணம் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்துக்கிச்சு, கோச்சாரமும் சேர்ந்துக்கிச்சு. இதான் ப்ராப்ளம். இப்ப இதுக்கு காரணம் சிம்ம ராசி, அஷ்டம சனி இல்ல, தான் பிரச்சனை, இது கிடையாது. சரியா? சரி, என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்க குடும்ப வாழ்க்கை பெரிய அளவுல இஷ்யூவை கொடுக்காது. பொருள் சேர்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். கணவன் மனைவி பிரிவு பெரிய அளவுல போகவே போகாது. நீங்க கேட்கிற இன்கம்ஸ் வருமா? வரும். ஓகேவா? எப்படி வரும், ஏன் வரும்? அடுத்த கேள்வி. ஜாதகத்தின் லக்னாதிபதி மூலத்திரிகோணம் 10ஆம் இடத்துல பலமாகி 2ஆம் இடத்தை பார்ப்பது மிக சிறப்பு. அப்ப 2ஆம் இடத்திற்கு என்னதான் கெடுபலங்கள் இருந்தாலும், 2ஆம் பாவகாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து சனியினுடைய பார்வை கோச்சாரத்துல இருந்தாலும், இந்த குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது செலவுகள் என்னதான் ஆனாலும் வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எதன் வழியாக? கணவன் வழியாக. ஓகே, 7ஆம் இடம் நண்பர்கள் வழியாக பண இருப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். சரியா? கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும், பெரிய அளவுல போகாது, பயப்பட வேண்டாம். நீங்க அததான் மீன் பண்ணி கேக்குறீங்க, பெரிய அளவுல போகாது. ஓகேவா? நன்றிங்க.